அனைத்து 5 ராசி நேயர்களும் மிகவும் சிறப்பாகவே இருப்பீர்கள். டாப் 5 குரு பெயர்ச்சியினுடைய ராசிகள் நீங்கள் தாங்க. திருமணத்தில் ஆரம்பித்து வேலை, தொழில், பொருளாதாரம், சுப நிகழ்வுகள், வாழ்வின் ஆதாரத்தை எல்லா விதத்திலையும் நல்ல முறையில் கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த குருவின் பெயர்ச்சி 5 ராசிகளுக்கு சிறப்பாக அமையும். முதல்ல இந்த குரு பெயர்ச்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற மே மாதம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார்? மேச ராசியில் குரு இருக்காருங்க. அவர் பெயர்ச்சி ஆகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க. ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ 12 ராசி நேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்கப் போகின்றார். அந்த வகையில் இப்போ குரு பெயர்ச்சி நடக்க போகுது, என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகின்றது அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. பெயர்ச்சி ஆச்சு அப்படின்னு சொன்னால் சில ராசிக்காரங்களுக்கு 12 ராசிக்கும் நன்மையை செய்ய போகிறதில்ல, 12 ராசிக்கும் தீமையும் செய்ய போகிறதில்ல. ஒரு ராசிக்கும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. ஆனால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நன்மை கூடுதலாக உண்டு. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா? அந்த விதத்தில் இப்போ நடக்க போகிற மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிற இந்த குருபல ஸ்தானங்கள்னு உண்டுங்க. குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்களோ அந்த ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் அமரப்பெறுகின்ற பொழுது திருமணத்தில் ஆரம்பித்து வேலை, தொழில், பொருளாதாரம், சுப நிகழ்வுகள், வாழ்வின் ஆதாரத்தை எல்லா விதத்திலையும் நல்ல முறையில் கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த குருவின் பெயர்ச்சி 5 ராசிகளுக்கு சிறப்பாக அமையும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதில் ராகு கேதுக்களை கன்சிடர் பண்ணலை, சனியை கன்சிடர் பண்ணலை. அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த இடங்களில், இந்த நான் சொன்ன 5 இடங்களில் யார் யாருக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசிக்கு நல்ல இடத்துல வருகிறார், கடக ராசிக்கு நல்ல இடத்துல வருகிறார், கன்னி ராசிக்கு நல்ல இடத்துல வருகிறார், விருச்சிக ராசிக்கு நல்ல இடத்துல வருகிறார், மகர ராசிக்கு நல்ல இடத்துல வருகிறார். ஆக மேஷம், கடகம், கன்னி, அதனை எடுத்ததாக விருச்சகம், அதனை எடுத்ததாக மகரம், இந்த 5 ராசிகளுக்கும் குருபலஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் குரு நன்மைகளை செய்கின்றார். இதில் டாப் 1, டாப் 2, டாப் 3 அப்படி தரவரிசைப்படி யாருக்கு அதிக நன்மை, அதை விட யாருக்கு கொஞ்சம் குறைஞ்ச நன்மை, அதை விட யாருக்கு குறைஞ்ச நன்மை, அப்படி தரவரிசைப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2024 மே மாதம் நடக்கின்ற இந்த குருவின் பெயர்ச்சி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேச ராசி நேயர்களுக்கு முதல் தரமான யோகத்தை வழங்கும். ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு முதல் தரமான யோகத்தை வழங்கும். அதனை அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களுக்கு ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு நல்ல யோகத்தை வழங்கும். அதனை அடுத்ததாக விருச்சக ராசி நேயர்களுக்கு ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து நல்ல யோகத்தை வழங்கும். அதனை அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து நல்ல யோகத்தை வழங்கும். அதனை அடுத்ததாக இறுதியாக கடக ராசிக்கு ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து யோகத்தை வழங்கும். என்னங்க 11 குரு இருக்கிறது தானே மிகப்பெரிய பலமான ஒரு அமைப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம குருவின் தயவால் இந்த 5 ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு வரும்போது ராகு கேதுவும் நம்ம பார்த்தாகணும், சனி நம்பரும் பார்த்தாகணும். ஏன்னா குரு மட்டுமே பலன் கொடுக்க மாட்டார், இத்தனை கிரகங்களும் தருவாங்க. அந்த வகையில் மேஷம் தான் டாப், கடகம், இந்த 5 ராசிகளில் அவங்களுக்கு கடைசியான ஒரு இடம் தான் கொடுக்கப்படுது. ஆக இந்த தரவரிசையின்படி தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த ஓராண்டு காலத்தில் நற்பலன்களை வழங்க இருக்கின்றது. ஆக குரு பெயர்ச்சியினுடைய டாப் 5 ராசிகள் இவங்க தாங்க. தொழிலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து, ஆரோக்கியத்திலிருந்து, கடன் தொந்தரவு தீர்றதுலேருந்து, நல்ல பெயர் பெறுவதிலிருந்து, சுபகாரியம் நடக்கிறது வரைக்கும் எல்லாமே இவங்களுக்கு இயல்பாக சிறப்பாக தங்கு தடையின்றி எளிமையாக நடந்து முடியும் அப்படிங்கிறது அமைப்பு. அவங்க ஜாதகப்படியும் நல்ல தசா புக்திகள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது கூடுதல் சிறப்பு. போகலை அப்படின்னு சொன்னால் முயற்சிகள் தடையின்றி போகும், நடக்கும், கொஞ்சம் தாமதமாக நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக ஜாதகமும் முக்கியம். ஆக கோச்சாரப்படி இந்த 5 ராசி நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து 5 ராசி நேயர்களும் மிகவும் சிறப்பாகவே இருப்பீர்கள். டாப் 5 குரு பெயர்ச்சியினுடைய ராசிகள் நீங்கள் தாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.